Hey guys, my name is Kaushik and welcome back to LetCode. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு கான்டெக்ஸ்ட் மெனு அதாவது ரைட் கிளிக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆக்ஷன்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணி. இந்த வீடியோவில் ஒரு ட்ராப் டவுன்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ட்ராப் டவுன்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்கலாம், இல்லை எத்தனை டைப்ஸில் வந்து அதை வந்து செலினியம் வச்சு ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது கூடவே நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி கோடிங் பார்ட் வந்து ரொம்ப ஈஸி தான் செலினியம் பொறுத்த வரைக்கும். ஜாவா தெரியும் அப்படின்னா செலினியம் ஏபிஐ லேர்ன் பண்ணுறது வந்து பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். பட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ட்ராப் டவுன் வந்து எப்படி HTML டிசைன் ஆகுது, எப்படி வந்து அது யூஐல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ளஸ் செலினியம் வச்சு எப்படி ட்ராப் டவுன் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ட்ராப் டவுன் எப்படி டிசைன் பண்ணுறது HTML அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவில் அண்டர்ஸ்டாண்டிங் டாம் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ண கரெக்டாக. ஸோ அந்த வீடியோட அன்னைக்கு எழுதுன அந்த ஃபர்ஸ்ட் கோடு அதிலே வந்து இந்த ஃபார்ம்குள்ளே நம்ம வந்து ஒரு ட்ராப் டவுன் வந்து போட போகிறோம். ஓகே ஸோ மேபி இந்த லாகின் பட்டனுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு செலக்ட் கிளாஸ் ஒன்று போடலாம். ஓகே ஸோ ட்ராப் டவுன் எப்படி டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா HTML பொறுத்த வரைக்கும் செலக்ட் அப்படின்ற ஒரு டேக்குள்ளே தான் இருக்கும். செலக்ட் டேக்குள்ளே தான் எப்பவுமே வந்து ஆப்ஷன்ஸ் வரும். அந்த ஆப்ஷன்ஸ் தான் வந்து நமக்கு தெரியும். கோடிங்கில் பார்க்கலாம். ஓகே ஸோ இங்கே வந்து செலக்ட் அப்படின்னு சொல்லி போடுறேன் அண்ட் இதுக்கு ஒரு ஐடி கொடுத்துடலாம். ஸோ ஐடி ஈக்குவல் டு மை செலக்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே அண்ட் தென் ஃபார்ட் பை இந்த செலக்ட்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம வந்து லைவ் சர்வரில் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும். ஓகே அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் டவுன் அந்த குட்டியாக உங்களுக்கு ட்ராப் டவுன் வந்துருக்கியா. ஸோ இதுதான் வந்து செலக்ட் போட்டாலே ட்ராப் டவுனோட அந்த யூஐ டிசைன் வந்து வந்துடும். இப்போது நம்ம இது வந்து உள்ளே வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து போடலாம். ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஷன்ன்ற ஒரு டேக்குள்ளே வரும் அண்ட் ஆப்ஷன் டாக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஒன்று வந்து போடணும். அண்ட் இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு நடுவில் நம்ம என்ன போடுறோமோ அதுதான் வந்து யூஐல வந்து தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து மேல் அப்படின்னு போடுறேன் அண்ட் இதை வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபீமேல் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் இருக்குது. ட்ராப் டவுனில் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேல்யூ வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாங்க் இருக்கும். ஸோ பிளாங்க் வேணும் அப்படின்னா வெறும் ஒரு ஆப்ஷன் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே பிளாங்காக விட்டுலாம். ஓகே ஸோ இங்கே வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ட் இங்கே வந்து மேல் இல்லைனா ஃபீமேல். ஸோ எதை செலக்ட் பண்ணுறோமோ அது வந்து விசிபிள் வரும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ட்ராப் டவுன் வந்து டிசைன் பண்ணுவாங்க. இதில் இந்த வேல்யூக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான், வேல்யூ போடணுன்ட்டு மேண்டேட்டரி கிடையாது. பட் டெவலப் பண்ணும்போது மோஸ்ட்டாக எல்லா வெப்சைட்லையும் நம்ம வேல்யூ பார்க்கலாம். மேபி இதை பேஸ் பண்ணி டெவலப்பர்ஸ் வந்து ஏதாவது வந்து லைக் இப்போ நான் மேல் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா மேல் தான் செலக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ வச்சு செக் பண்ணலாம். ஓகே மல்டிபிள் வேஸ் இருக்குது. இது இன்னொரு ஒரு விதமான வேஸ் தான். ஐ மீன் ஒன் டைப் ஆஃப் ஹேண்ட்லிங் த ட்ராப் டவுன். ஓகே ஸோ இங்கே வந்து நான் வந்து சும்மா SEL அப்படின்னு கொடுக்குறேன் அண்ட் இங்கே வந்து மேல் அண்ட் இங்கே வந்து ஃபீமேல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து யூஐல தெரியாது. ஓகே யூஐல எது தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம இந்த ஆப்ஷன் க்ளோசிங் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்குள்ளே கொடுத்துருக்குற இந்த வேல்யூ தான் வந்து எப்பவுமே யூஐல தெரியும். ஓகே ஸோ செலினியமில் இப்போ இந்த ட்ராப் டவுனை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா 3 விதமாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி கேட்டிங்கன்னா இந்த வேல்யூ. ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா SC இருக்குது, மேல் இருக்குது, ஃபீமேல் இருக்குது. இந்த வேல்யூ வச்சு என்னால் ஒரு ட்ராப் டவுன் செலக்ட் பண்ண முடியும். இல்லைனா இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் ஆப்ஷன் என்ற டேக்குள்ள, ஸோ அதை வந்து நம்ம வந்து விசிபிள் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அது தவிர இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி பண்ணலாம். இண்டெக்ஸ்னா ஸோ இது வந்து 0th பொசிஷனில் இருக்குது, இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்ட் இது வந்து செகண்ட் பொசிஷன். ஸோ இதை வந்து நம்ம வந்து 0 பேஸ்ட் இண்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இண்டெக்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகே சரி இதுதான் வந்து HTML கோட். அது நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. இப்போ டாம்ல இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணால் ஆப்வியஸாக இங்கே இருக்கிறது தான் அங்கேயும் தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் இருக்குது, செலக்டில் ஒரு ஐடி இருக்குது அண்ட் அதுக்குள்ளே ஆப்ஷன்ஸ் டேக் இருக்குது, ஆப்ஷன்ஸ் டேக்குள்ள வேல்யூ வந்துருக்கு அண்ட் தென் இந்த பார்ட் இந்த பிளாக் கலர் டெக்ஸ்ட் எல்லாமே விசிபிள் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸோ ட்ராப் டவுனோட பேசிக் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ செலக்ட் கிளாஸ் செலக்ட் டேக் இருக்கும், உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆப்ஷன்ஸ்குள்ள நம்மளுக்கு என்ன விசிபிள் டெக்ஸ்ட்டோ இல்லை வேல்யூஸ் எது வேணுமோ அதை வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒரு HTML எப்படி இருக்கும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து செலினியமில் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது ட்ராப் டவுன்ஸ் கூட அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட LetCode வெப்சைட் தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ letcode.in/dropdowns. ஓகே ஸோ எக்லிப்ஸில் நம்ம வந்து எபிசோட்
27க்குள்ள இருக்கும். அதில் வந்து ஹேண்டில் ட்ராப் டவுன் அப்படின்ற கிளாஸ்க்குள்ள ஆஸ் யூஷுவல் மெயின் மெத்தட் அண்ட் அந்த யூஆர்எல் மேக்ஸிமைஸ் இம்ப்ளிசிட் வெயிட் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். ஓகே, அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த பேஜை வந்து ஆட்டோமேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் த ஆப்பிள் யூசிங் விசிபிள் டெக்ஸ்ட். ஸோ விசிபிள் டெக்ஸ்ட் வச்சு பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃப்ரூட் இருக்குது, அதுக்குள்ளே ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்ச் அண்ட் ஃபியூ அதர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆப்பிள்ஸ் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ HTML டிசைன் பண்ணும்போது சொன்னேன், ஒரு ஆப்ஷன் டேக் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக்குக்கு நடுவில் இருக்கிற டெக்ஸ்ட் தான் வந்து விசிபிள் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தலாம். Ctrl+ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டாமோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபாண்ட் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் லைக் கரெக்டாக தெரியும். ஓகே, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனால பெருசாக வச்சிருக்கேன். உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி Ctrl+ இல்லை மைனஸ் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் மேலே மவுஸ் ஓவர் பண்ணால் இந்த இடத்துல ஹைலைட் ஆகுது இல்லையா? ஸோ அதுதான் வந்து அந்த பர்டிகுலர் எலிமெண்ட். ஓகேயா? ஸோ இப்போ இந்த செலக்ட் கிளாஸை டேகை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ இருக்குது. ஓகே, ஸோ வேல்யூ அண்ட் வேல்யூவோட வேல்யூ அண்ட் தென் ஃபாலோட் பை பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படின்னு இங்கே நான் வந்து நம்பர் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ நம்பர் வரலாம், டெக்ஸ்ட் வரலாம், என்ன வேணால் அங்கே வரலாம், அது பிரச்சனை கிடையாது. எனக்கு இது வந்து யூஐயில் தெரியாது. யூஐயில் இதுதான் தெரியும். இதுதான் வந்து நம்ம வந்து விசிபிள் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேம்லேயே இருக்குது விசிபிள் டெக்ஸ்ட்னா நமக்கு என்ன யூஐயில் தெரியுதோ அதுதான் விசிபிள் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ட்ராப் டவுன் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எனக்கு இந்த பேஜஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ராப் டவுன் இருக்குது, இங்கே ஒரு ட்ராப் டவுன், இங்கே ஒரு ட்ராப் டவுன், மொத்தம் டோட்டலாக 4 ட்ராப் டவுன்ஸ் இருக்குது. ஸோ எந்த ட்ராப் டவுன் கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோமோ அதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது இந்த செலக்ட் டேக் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் வந்து நம்ம பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி ஈக்குவல் டு ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ ஐடி எப்பவுமே யூனிக்காக தான் இருக்கும். இல்லைனா கூட நீங்கள் Ctrl+C காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இங்கே போட்டிங்க அப்படின்னா 1 of 1 வருது. ஸோ ஐடி இங்கே வந்து யூனிக் தான் கண்டிப்பாக. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த ட்ராப் டவுன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை ஐடி போகலாம், இல்லைனா சிஎஸ்எஸ் செலக்டர் போகலாம். ஸோ சிஎஸ்எஸ் செலக்டர் அப்படின்னா இங்கே வந்து ஐடியோட வேல்யூ அப்படியே தான் வரும். பட் சிஎஸ்எஸ்ல இங்கே ஹேஷ்டேக் போடும். ஸோ இந்த ஹேஷ்டேக் அப்படின்னா ஹேஷ்டேக் ஏதோ ஒன்று, அது வந்து என்னன்னா ஐடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சிஎஸ்எஸ் இன்னும் டீட்டெயிலாக அப்புறம் போக போக வீடியோஸில் கவர் பண்ணுறேன். இப்போத்துக்கு சும்மா உங்களுக்காக ஒரு சிஎஸ்எஸ் செலக்டரும் உங்களுக்கு தெரியணுன்றதுனால இதை வந்து போட்டிருக்கோம். ஸோ ஐடிக்கு பதிலாக இந்த வரும். ஸோ இதே வந்து நான் ஐடியில் எழுதியிருந்தேன் அப்படின்னா டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை ஐடி ஈக்குவல் டு அந்த வேல்யூ வந்து போட்டிருக்கோம். ஓகே, ஸோ ரெண்டுமே சேம் தான். இங்கே வந்து சிஎஸ்எஸ் செலக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து டைரெக்டாக ஐடி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஒரு வெப் எலிமெண்ட்டாக வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ வெப் எலிமெண்ட் இது டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் அந்த மெத்தட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது வெப் எலிமெண்ட். இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ சிஎஸ்எஸ் செலக்டர் யூஸ் பண்ணி ஒரு வெப் எலிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு ட்ராப் டவுன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விசிபிள் டெக்ஸ்ட் வச்சு வந்து செலக்ட் பண்ண போகிறோம். கரெக்ட்? ஸோ இங்கே போய்ட்டு நான் ஃப்ரூட்ஸ் டாட் விசிபிள் டெக்ஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஓகே, ஸோ வெப் எலிமெண்ட்டோட இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வந்து அந்த கோட் இருக்காது. அது செலினியமில் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செலக்ட் அப்படின்னு ஒரு கிளாஸே வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேக் நேம் வந்து செலக்ட் இல்லையா? ஸோ அதே கிளாஸ் அதே டேக் நேம் வச்சு செலினியமில் ஒரு கிளாஸே இருக்குது. ஸோ கிளாஸ் அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு மெத்தட்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணோம். கரெக்ட்? ஸோ இங்கே வந்து செலக்ட் அண்ட் தென் ஃபாலோட் பை கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே வந்திருக்கு. உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ண அப்புறம் எரர் வந்து அப்படின்னா மவுஸ் ஓவர் பண்ணி இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இங்கே வந்து மை ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி போடுறேன் ஈக்குவல் டு நியூ செலக்ட். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் பண்ணுறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எக்லிப்ஸே சொல்லுது பாருங்க, கன்ஸ்ட்ரக்டரில் வெப் எலிமெண்ட் வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எந்த வெப் எலிமெண்ட் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இந்த ஃப்ரூட்ஸை வந்து உள்ளே வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, வெரி சிம்பிள். இப்போ மை ஃப்ரூட்ஸ் டாட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வரும். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா டீசெலக்ட் ஆல், அதாவது டீசெலக்ட்னா செலக்டோட ஆப்போசிட். அதே மாதிரி டீசெலக்ட் பை இண்டெக்ஸ், டீசெலக்ட் பை வேல்யூ, விசிபிள் டெக்ஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து கிடையாது. நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா செலக்ட் வந்து விசிபிள் டெக்ஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸ்ட்ரிங்கை வந்து பாஸ் பண்ணும். என்ன ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா
நம்மளுக்கு இங்க தெரியிற இந்த விசிபிள் டெக்ஸ்ட். ஓகே. ஆப்பிள் வேணும்னா ஆப்பிள் அந்த மாரி வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அது எங்க இருக்கும் அப்படின்னா, ஆப்வியஸா இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளயே இருக்கும். ஓகே. ஸோ இங்க வந்து ஆப்பிள் செலக்ட் பண்ணிட்டு, காப்பி பண்ணிட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்றேன். ஓகே. ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் செலக்ட் பண்ணா இங்க வந்து யூ ஹேவ் செலக்டட் ஆரஞ்ச், யூ ஹேவ் செலக்டட் ஆப்பிள். அந்த மாரி எத செலக்ட் பண்றோமோ அது வந்து விசிபிளா வருது. இப்ப நம்ம இத வந்து வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்பெக்ட் பண்ணி, இங்க பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஈக்குவல் டூ சப்டைட்டில் அப்படி இருக்கு. அதுக்குள்ள இந்த வேல்யூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இத வந்து நம்ம வந்து ஆம், ஆம், கெட் டெக்ஸ்ட் வாங்கி பார்த்துக்கலாம். ஸோ கெட் டெக்ஸ்ட் நான் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லல. நான் கெட் டெக்ஸ்ட் வரும்போது அது வேலிடேஷன்லாம் வந்து அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு எப்படி ட்ராப் டவுன் வந்து ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் டெஸ்ட் என்ஜி ஜாவா அப்ளிகேஷன். ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் செலக்ட் ஆயிருக்கு. இங்க வந்து யூ ஹேவ் செலக்டட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி வருது. சப்போஸ் நான் வந்து அங்க ஆரஞ்ச் குடுக்குறேன், இல்ல வேற ஏதாவது குடுக்குறேன் அப்படின்னா, அந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து தெரியும். ஓகே. ஸோ இன்னொரு வாட்டி டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பனானா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஆப்பிளுக்கு பதிலா ஓகே. ஆப்பிளுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்பிள் செலக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட் அண்ட் இங்க வந்து ஆப்பிள் பனானா அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இப்படி பண்ணா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் செலக்ட் ஆயிடும். உடனே அடுத்த செகண்ட் டே வந்து பனானாவும் வந்து செலக்ட் ஆகும். ஓகே. ஸோ எனக்கா இது வந்து ஆ, ஒரு டிராப் டவுன்ல நீங்க ஒரு வேல்யூ மட்டும் தான் செலக்ட் பண்ற மாரி இந்த டிராப் டவுன் இருக்கு. அதனால ரீப்ளேஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டா எது கிளிக் பண்றோமோ, லாஸ்ட்டா எது வந்து செலக்ட் பண்றோமோ, அது மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா பனானா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள் வந்திருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பனானா வந்து வந்திருக்கு. ஓகே. ஓகே. ஸோ விசிபிள் டெக்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபங்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் பை இண்டெக்ஸ் பண்ணலாம். இல்லைனா செலக்ட் பை வேல்யூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகே. ஸோ இந்த லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, செலக்ட் இந்தியா யூசிங் வேல்யூ அண்ட் பிரிண்ட் த செலக்டட் வேல்யூ அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதாவது இங்க போயிட்டு நான் சப்போஸ் வந்து இந்தியா செலக்ட் பண்றேன் அப்படின்னா, இங்க இந்தியா தான் செலக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணணும், இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இன்ஸ்பெக்ட் பண்ணி இதுக்கு ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ஐடி ஈக்குவல் டு கண்ட்ரி இருக்கு. ஸோ கண்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இங்க டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை ஐடி அண்ட் ஐடியோட வேல்யூ கொடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு வெப் எலிமெண்ட்டாக வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். அண்ட் திருப்பியும் வந்து நம்ம வந்து ட்ராப் டவுன் தானே ஹேண்டில் பண்ண போகிறோம். மை ஃப்ரூட்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது. பண்ணலாம், வேஸ் இருக்கு, பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த மை ஃப்ரூட்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து எதை ஹோல்ட் பண்ணியிருக்குன்னா, இந்த ஃப்ரூட்ஸ்ன்ற இந்த செலக்டர், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் இந்த ட்ராப் டவுன் தான் வந்து செலக்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டா? பட் இப்போ நம்மளோட ட்ராப் டவுன் வந்து வேற. ஸோ ஆப்வியஸா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, திருப்பி இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் பண்ணணும். அண்ட் இங்க வந்து மை கண்ட்ரி அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இங்க வந்து ஃப்ரூட்ஸ்க்கு பதிலா இங்க இருக்கிற இந்த கண்ட்ரிய வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த ட்ராப் டவுன் கண்ட்ரின்ற ட்ராப் டவுன் தானே நம்ம ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ அந்த செலக்ட்க்குள்ள அந்த எந்த ட்ராப் டவுன் ஹேண்டில் பண்றோமோ அதோட ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணணும். அண்ட் இங்க இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, செலக்ட் இந்தியா யூசிங் வேல்யூஸ். ஸோ நம்ம வேல்யூஸ் வச்சு நம்ம வந்து செலக்ட் பண்ண போறோம். ஸோ இதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன்ஸ்ல எங்க இந்தியா இருக்கு, இங்க இருக்கு. அதோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஓகே. ஸோ அப்படியே நம்ம இது காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் இங்க செலக்ட் பை வேல்யூ அண்ட் வேல்யூக்குள்ள அந்த வேல்யூ வந்து பாஸ் பண்ணணும். ஓகே. இங்க இந்தியான்றது இது வந்து விசிபிள் டெக்ஸ்ட், பிளாக் கலர் டெக்ஸ்ட். இந்த ப்ளூ கலர் டெக்ஸ்ட்ன்றது வேல்யூ. ஓகே. அதாவது ஆட்ரிபியூட்டோட வேல்யூ. ஓகே. ஸோ எப்பவுமே அதே சேமா தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. நம்பர் வரலாம், இல்ல வேற ஏதாவது வரலாம். ஏதோ ஒரு ரேண்டம் டெக்ஸ்ட் கூட வரலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செலக்ட் பை வேல்யூ குடுத்தோம்னா, அந்த வேல்யூ இந்தியான்ற கண்ட்ரி வந்து செலக்ட் ஆயிடும். ஓகே. செலக்ட் ஆன அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரிண்ட் த செலக்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணணும். இது ஆக்சுவலி ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் வேற. ஸோ இது வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த வேல்யூ டிராப் டவுன்ல செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டெக்ஸ்ட் வந்து வேணும். கரெக்ட்? ஸோ அதுக்கு மை கண்ட்ரி டாட் கெட் ஃபர்ஸ்ட் செலக்டட் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ கெட் ஃபர்ஸ்ட் செலக்டட் ஆப்ஷன் மெத்தட் நேமே உங்களுக்கு அப்படியே சொல்லிது. கரெக்டா? ஸோ நம்ம எதை செலக்ட் பண்ணிருக்கோமோ அதோட ஃபர்ஸ்ட் செலக்டட் ஆப்ஷன். ஸோ எது செலக்ட் ஆயிருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவும் வந்து ஒரு வெப் எலிமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. ஸோ வெப் எலிமெண்ட் செலக்டட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகே.
ஓகே. ஸோ வெப் எலிமெண்ட் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி வரும், எந்த டெக்ஸ்ட்டும் வராது. ஸோ டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா கெட் டெக்ஸ்ட் என்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து sys out selected country டாட் கெட் டெக்ஸ்ட். ஸோ கெட் டெக்ஸ்ட் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். அதனால டேரெக்டாக sys outலேயே வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து செலக்ட் ஆயிருக்கு, இங்கே வந்து பனானா செலக்ட் ஆயிருக்கு. அண்ட் இங்கே நம்ம கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வருது. ஸோ எதை செலக்ட் ஆயிருக்கோ அந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மோஸ்ட்டாக இன்டர்வியூவில் இருந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கெட் ஃபர்ஸ்ட் செலக்டட் ஆப்ஷன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ட்ராப் டவுனில் எதை நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுறோமோ இல்லை எதை வந்து லாஸ்ட் செலக்ட் ஆயிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஆப்பிள் செலக்ட் பண்ணி இங்கே வந்து பனானா செலக்ட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. பட் நான் இங்கே போயிட்டு கெட் ஃபர்ஸ்ட் செலக்டட் ஆப்ஷன் அப்படின்னா ஆப்பிள் வராது, லாஸ்ட்டாக எதை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ தான் எப்பவுமே வரும். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் யுவர் சூப்பர் ஹீரோஸ் மல்டிபிள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போயிட்டு வந்து அவெஞ்சர்ஸ் செலக்ட் பண்ணலாம் அண்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பேட்மேன் அப்படின்னு கூட செலக்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டு வந்து செலக்ட் பண்ண முடியுது. இது வந்து மல்டிபிள் செலக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுனில் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். பட் மல்டிபிள் ட்ராப் டவுனில் வந்து மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து மல்டிபிளாக இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த செலக்டை வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அப்படின்னு போட்டிருக்கு கரெக்டாக. ஸோ இந்த மல்டிபிள் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக மல்டிபிள் தான். அது கோடிங்கில் எப்படி செக் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் மல்டிபிள் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது வந்து பூலியனாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த செலக்டை ஃபஸ்ட்டு சூப்பர் ஹீரோஸ் அதை வந்து நம்ம ஒரு வெப் எலிமெண்ட்டாக ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ வெப் எலிமெண்ட் heroes equal to driver dot find element by id and id குள்ள இந்த வேல்யூ வந்து பாஸ் பண்ணிட்டு லாஸ்ட்ல செமிகோலன். ஓகே. அண்ட் இங்க வந்து ஹீரோஸ்ல ஆப்வியஸா செலக்ட் கன்ஸ்ட்ரக்டர் திருப்பியும் இன்வொர்க் பண்ணோம். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் இங்க வந்து மை ஹீரோஸ் அப்படின்னு போட்டுருவேன். அண்ட் இங்கே வந்து ஹீரோஸ் ஓட அந்த வெப் எலிமெண்ட் வந்து உள்ள பாஸ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இங்கே வந்து ஹீரோஸ் மை ஹீரோஸ் டாட் மை கண்ட்ரியில் மை ஹீரோஸ் இஸ் மல்டிபிள் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே. ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூலியன் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து பூலியன் ஓகே. ஸோ sys out இங்கே வந்து இஸ் மல்டிபிள் சும்மா ஒரு ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் பண்ணுறோம். ஓகே. ஸோ சப்போஸ் இது வந்து மல்டிபிளாக இருந்தது அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணோம். இங்கே இந்த ட்ராப் டவுன் கண்டிப்பாக வந்து மல்டிபிள் கிடையாது கரெக்டாக. ஸோ இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வரணும். ஸோ அதையும் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ sys out அண்ட் இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் இஸ் மல்டிபிள் ஃப்ரூட்ஸ் கிடையாது, மை ஃப்ரூட்ஸ் ஆக்சுவலி ஆப்ஜெக்ட் நேம் செலக்ட் கிளாஸ் வந்து. ஸோ மை ஃப்ரூட்ஸ் டாட் இஸ் மல்டிபிள். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபால்ஸ், இந்த இடத்துல ட்ரூ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ ரைட் கிளிக் ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபால்ஸ் வந்திருக்கு, எனக்கா இது வந்து மல்டிபிள் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மல்டிபிள் கிடையாது அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இஸ் மல்டிபிள் ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. ஓகே. ஸோ அது வந்து ட்ரூ. ஸோ மல்டிபிள் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து 2 or 3 வேல்யூஸ் வந்து செலக்ட் பண்ணலாம் இல்லையா. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ மை ஹீரோஸ் டாட் செலக்ட் பை இண்டெக்ஸ் வச்சு நான் போகிறேன். ஓகே. ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னா 0 பேஸ்லேருந்து வரும். இண்டெக்ஸ்ன்றது பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஆண்ட்மேன் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது கரெக்டாக. இந்த ப்ரௌசர் இந்த ப்ரௌசர் போயிடலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்ட்மேன், ஸோ செலக்ட்குள்ளே ஆப்ஷன்ஸ்குள்ளே ஆண்ட்மேன் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது. ஸோ அது வந்து 0. நம்ம வந்து ஆக்வாமேன் அண்ட் மேபி பேட்மேன் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஒன்று வந்து இண்டெக்ஸ், ஒன்று வந்து வேல்யூ வச்சு செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இண்டெக்ஸில் வந்து 1 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன் அண்ட் தென் மை ஹீரோஸ் டாட் செலக்ட் பை வேல்யூ அண்ட் இங்கே வந்து பிடி அதாவது பேட்மேன் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஓகே. அண்ட் ரன்
கிளிக் ரன் as ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப ஈஸி தான். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே ஈஸி தான் செலினியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், பட் கண்டிப்பாக நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும். ஸோ ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஆப்பிள் பனானா செலக்ட் பண்ணும்போது லாஸ்ட்டாக செலக்ட் பண்ணுறது தான் வந்து வருது, ஓவர் ரைட் பண்ணிது பேசிக்காக. எனக்கு அது வந்து சிங்கிள் ட்ராப் டவுன் தான். ஸோ லாஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் தான் வரும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அக்வாமேன் அண்ட் பேட்மேன் ரெண்டுமே வந்து ஹைலைட் ஆயிருக்கு, ரெண்டுமே செலக்ட் ஆயிருக்கு. எனக்கு இது வந்து மல்டிபிள். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா செலக்ட் பண்ணது வந்து கெட் ஃபர்ஸ்ட் செலக்டட் ஆப்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் எது ஆயிடுச்சு அது வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுது. அதாவது லாஸ்ட்டாக எது செலக்ட் ஆயிருக்கு அது வந்து ரிட்டர்ன் ஆகுது. பட் இங்கே வந்து நம்ம வந்து மல்டிபிள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது என்னென்னலாம் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இங்கே என்ன பண்ணோம்னா கெட் ஃபர்ஸ்ட் செலக்டட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே என்ன மெத்தட் நேம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா கெஸ் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஆல் செலக்டட் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து கெட் ஃபர்ஸ்ட் செலக்டட் ஆப்ஷன், இங்கே வந்து கெட் ஆல் செலக்டட் ஆப்ஷன்ஸ். நீங்கள் ஜாவாவோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே மோஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுவாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுகிற ஃபங்க்ஷன் நேமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன டிஸ்கிரைப் பண்ணும் அந்த மாதிரி தான் மோஸ்ட்டாக வந்து எழுதுவாங்க. ஸோ இங்கே ரீட் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் செலக்டட் ஆப்ஷன்ஸ்னால் ஃபர்ஸ்ட் எது செலக்ட் ஆகுது அந்த மாதிரி வரும். ஆல் செலக்டட் அப்படின்னா கண்டிப்பாக என்னென்ன செலக்ட் ஆயிருக்கோ அந்த மாதிரி வரும். ஓகே. பட் இங்கே ஒரு வெப் எலிமெண்ட் மட்டும் தான் வருது, எனக்கா ஒன்று தான். அப்போ இங்கே என்ன வரும்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட் அப்படின்னு வரும். ஓகே. ஸோ இங்கே வந்து நான் வந்து லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லி போகிறேன். ஓகே. இந்த சின்டாக்ஸ் மேபி உங்களுக்கு வந்து புதுசாக தெரியலாம், எனக்கு நான் இன்னும் லிஸ்ட் வந்து ஆக்சுவலி கவர் பண்ணலை. பட் போக போக வீடியோஸில் லிஸ்ட்டை பற்றி இன்னும் டீட்டெயிலாகவே உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த சின்டாக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இங்கே வந்து செலக்டட் ஆல் ஹீரோஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே. அண்ட் இந்த லிஸ்ட் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாவா டாட் யூட்டில். ஓகே. ரெண்டு இடத்துலேருந்து வரும். ஒன்று வந்து ஜாவா டாட் ஏடபிள்யூடி அண்ட் இன்னொன்று வந்து ஜாவா டாட் யூட்டில். ஓகே. ஸோ யூட்டில்லேருந்து செலக்ட் பண்ணுங்கள், எப்போவுமே ஏடபிள்யூடி வந்து செலக்ட் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இந்த சின்டாக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஏன் இப்படி இருக்குது, இந்த ஆங்குலர் பிராக்கெட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போக போக கலெக்ஷன்ஸ் வரும்போது இல்லை இன்டர்ஃபேஸஸ்லாம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே. அண்ட் இங்கே இது என்னதுன்னா லிஸ்ட் ஆஃப், இப்போத்துக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா இது வந்து ஒரு வெப் எலிமெண்ட், இது வந்து லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட். லிஸ்ட்னு என்ன அர்த்தம்? மல்டிபிள். கரெக்டாக? ஸோ மல்டிபிள் வந்து ஆப்ஷன். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா லூப் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ லூப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நிறைய விதம் இருக்குது. ஈஸியானது வந்து இப்போதைக்கு நான் ஃபார் லூப் மட்டும் போடுறேன். ஓகே. அண்ட் ஆல் ஹீரோஸ் டாட், சரி இதை நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுறேன் பிகாஸ் நான் லூப்பும் உங்களுக்கு இன்னும் கவர் பண்ணல. ஸோ இப்போதைக்கு இந்த ஃபங்க்ஷன் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து நம்ம ஆக்சுவலி பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அது எப்படி பிரிண்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு லூப்லாம் சொல்லி முடிச்ச அப்புறம் இதை வந்து கவர் பண்ணுறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து நான் வந்து டு டூ அப்படின்னு போட்டு வச்சுக்கிறேன் என் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகே. ஓகே ஃபைன். ஓகே. ஸோ கெட் ஆல் செலக்டட் ஆப்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சிருக்கோம். பட் இம்ப்ளிமெண்டேஷன் வேற ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ செலக்ட் பண்ணிட்டோம், யூசிங் விசிபிள் டெக்ஸ்ட் வச்சும் பண்ணிட்டோம், வேல்யூ வச்சும் பண்ணிட்டோம், இண்டெக்ஸ் வச்சும் பண்ணிட்டோம். ஓகே. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் செலக்டட் ஆப்ஷன் என்ன, கெட் ஆல் செலக்டட் ஆப்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ வேறு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அந்த கிளாஸில் தெரியணும் அப்படின்னா இந்த செலக்ட் கிளாஸில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டிக்ளரேஷன் அப்படின்னு கொடுங்க. ஓகே. ஸோ செலக்ட் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டிக்ளரேஷன் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் கோட்குள்ளே போயிடும். அங்கே போயிட்டு கண்ட்ரோல்+O கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த உள்ள இருக்கிற என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகே. இதில் இந்த ரெட் கலர்லாம் வந்து ப்ரைவேட், அது வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. க்ரீன் கலராக இருக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செலக்ட் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் இஸ் மல்டிபிள் பார்த்தாச்சு, கெட் wrapped எலிமெண்ட் எதுக்குன்னு தெரியல, நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் மேபி. அண்ட் கெட் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது, கெட் ஆல் செலக்டட் ஆப்ஷன்ஸ், கெட் ஃபர்ஸ்ட் செலக்டட், செலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட். ஓகே. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா டீசெலக்ட் ஆல் இருக்குது, deselect by value, deselect by index, deselect by visible text. ஓகே. ஸோ செலக்டோட ஆப்போசிட் அப்படியே deselect. ஒன்று செலக்ட் ஆகிருக்கு, அதை வந்து செலக்ட் பண்ண வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒன்ல யார் இருக்கா, ஒன்ல நம்ம பையன் ஆக்வாமேன் இருக்கான். ஸோ
01 ஆமாம் அக்வாமேன் இருக்கான் அண்ட் தென் ஃபாலோட் பை பேட்மேன் இருக்கான். ஸோ அக்வாமேன் எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல அவனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டீசெலக்ட் வந்து பண்ணலாம். எப்படி டீசெலக்ட் பண்ணுறது? ரொம்ப ஈஸி. மை ஹீரோஸ் டாட் டீசெலக்ட் அண்ட் பை இண்டெக்ஸ் இல்லை வேல்யூ இல்லை விசிபிள் டெக்ஸ்ட் எதை வச்சு பாஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் 1 வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வீடியோ அப்படியே ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அக்வாமேன்ஸ் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பேட்மேன், அதுக்கப்புறம் டீசெலக்ட் ஆயிருக்கு, அக்வாமேன் வந்து டீசெலக்ட் வந்து ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இது வந்து செலக்டும் பண்ணலாம், டீசெலக்டும் பண்ணலாம். டீசெலக்ட் எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிளுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். இப்போ இங்கே போயிட்டு நான் பெனானா வந்து டீசெலக்ட் பண்ணேன் அப்படின்னா என்னால் வந்து பண்ண முடியாது. பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும்? எரர் வரும், எக்ஸெப்ஷன் வரும். என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ இவனை வந்து அப்படியே காப்பி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் போட்டுடலாம். அண்ட் இங்கே போயிட்டு செலக்ட்க்கு பதிலாக டீசெலக்ட் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஓகே, ஸோ டீசெலக்ட். ஓகே, ஸோ டீசெலக்ட் பை விசிபிள் டெக்ஸ்ட் அந்த பேனனா. ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இங்கே பனானா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டீசெலக்ட் ஆகலை, பனானா செலக்ட் பண்ணது அப்படியே தான் இருக்குது. கன்சோலில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸெப்ஷன் பையன் வந்துட்டுக்கிறோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸெப்ஷன் இன் த்ரெட் மெயின் அண்ட் அன்சப்போர்ட்டட் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லுது. அதாவது அன்சப்போர்ட்டட் அப்படின்னா நம்மளால பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ மே ஒன்லி டீசெலக்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏ மல்டி செலக்ட். அதாவது ஒரு ட்ராப் டவுன் மல்டிபிள் இருந்தால் மட்டும்தான் டீசெலக்ட் பண்ண முடியும். சிங்கிள் ட்ராப் டவுன் வந்து செலக்ட் வந்து பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸெப்ஷன் செலக்ட் கிளாஸ்லேருந்து உங்களுக்கு வந்து வரும். ஓகே, லைன் நம்பர் பார்த்தீங்கன்னா 43லேருந்து வந்திருக்கு, அதாவது இந்த லைன் நம்பர். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ட்ராப் டவுன் ஆல் தான் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இதுக்குள்ளே வந்து திருப்பி செலக்ட் கிளாஸ்க்குள்ளே போய் கண்ட்ரோல் ஓ கொடுத்தோம் அப்படின்னா கெட் கிராப்ட் எலிமெண்ட் இப்போத்தையும் நான் விடுறேன். சீரியஸாக நானே இப்போ தான் பார்க்குறேன். மேபி நான் உங்களுக்கு பார்த்துட்டு வேறு ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி மீதி எல்லாமே பார்த்துட்டோம். கெட் ஆப்ஷன்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராப் டவுனுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கெட் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது நான் இப்போ கோடிங் மட்டும் உங்களுக்கு அச்சு காட்டுறேன். பட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லூப்ஸ்லாம் தெரியணும். லூப்ஸ் எடுக்காதது ஏன் தப்பு தான். நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் வந்து கவர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃப்ரூட்ஸில் உள்ள ஆப்ஷன்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது நான் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மை ஃப்ரூட்ஸ் டாட் கெட் ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலி அது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இந்த ஆல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு போட்டுறேன். அண்ட் இங்கே வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல் ஃப்ரூட்ஸ் டாட் ஃபார் ஈச் போட்டுட்டு ஒரு இங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டாட் கெட் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ பண்ணி சேஞ்ச் கம்பேர் டு 1.8. ஓகே, ஸோ இது வந்து ஃபார் ஈச்ன்றது வந்து ஜாவா 1.8லேருந்து சப்போர்ட். ஸோ நம்ம ஆப்வியஸாக 1.8 தான் வந்து ஃபஸ்ட் டேல இன்ஸ்டால் பண்ணி அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் எக்லிப்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 அப்படின்னு போட்டிருக்கு. அதனால தான் இந்த எரர் வருது. ஸோ மவுஸ் ஓவர் பண்ணி சேஞ்ச் ப்ராஜெக்ட் கம்பைலர் டு சம்திங் டு 1.8 கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபார் ஈச் சொல்லுவோம். ஃபார் ஈச் அப்படின்னா என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து JDK 8லேருந்து இருக்கிற ஃபீச்சர். இதை பற்றியும் நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக அப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு சும்மா அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளால பிரிண்ட் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரைட் கிளிக் ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ லூப்பிங்கில் வச்சு பண்ணுறது எல்லாமே வந்து இன்றைக்கி நான் ஸ்கிப் பண்ணுறேன். லூப்பிங் எடுத்துருக்கணும், ஏதோ காரணத்தினால மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சு, பனானா, பைனாப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஓகே, இது எப்போ யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக யூஸ் ஆகாது. சும்மா ஒரு வேலிடேட் பண்ணுற மாதிரி இந்த ட்ராப் டவுனில் இந்த வேல்யூஸ்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெஸ்ட் கேஸ் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து யூஸ் ஆகும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ ட்ராப் டவுன் அவ்வளோதான். 3 வேஸில் வந்து செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பை இண்டெக்ஸ், செலக்ட் பை வேல்யூ, செலக்ட் பை
விசிபிள் டெக்ஸ்ட். அப்படியே 3 வந்து டீசெலக்டும் வந்து பண்ணலாம். டீசெலக்ட் எப்போ பண்ண முடியும் அப்படின்னா, மல்டிபிள் ட்ராப், அதாவது ஒரு ட்ராப் டவுன்ல மல்டிபிள் வேல்யூ செலக்ட் பண்ற மாரி தான் இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ ட்ராப் டவுன் வந்து மல்டிபிள் செலக்ட் பண்ண முடியுமா இல்லையா எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் மல்டிபிள் என்ற ஃபங்ஷன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எங்க அது? எங்கப்பா அது? இருக்கு. ஸோ இஸ் மல்டிபிள் அந்த ஆப்ஷன்ஸ் குடுத்தோம்னா பூலியன் குடுத்துரும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அத பேஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. அண்ட் செலக்ட் பண்ண வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, கெட் ஃபர்ஸ்ட் செலக்டட் ஆப்ஷன்ஸ். மல்டிபிள் ட்ராப் டவுன் இருந்தது அப்படின்னா, எல்லாமே பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, கெட் ஆல் செலக்டட் ஆப்ஷன்ஸ். ஓகே. அண்ட் இது வந்து அதே தான். ஸோ இங்க வந்து நம்ம வந்து ஒரு ஃபார் ஈச் போட்டோம் அப்படின்னா, அண்ட் ஸோ ஆல் ஹீரோஸ். ஓகே. ஸோ ஓகே, நான் சும்மா சிஸ் அவுட் மட்டும் போட்டு வச்சுறேன். பட் நான் கண்டிப்பா வந்து வேற ஒரு வீடியோல இத பத்தி இன்னும் டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஓகே. ஸோ இதான் சின்டாக்ஸ். செலக்டட் ஆல் செலக்டட் ஆப்ஷன்ஸ். லைக் இங்க வந்து நம்ம மல்டிபிள் செலக்ட் பண்ணியிருக்கோம். மல்டிபிள் செலக்ட் பண்ணது பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, இதுதான் வந்து அந்த ஆப்ஷன். ஐ மீன் இதுதான் அந்த கோடு. பட் டீட்டெயிலா வேற ஒரு வீடியோல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. அண்ட் வேற என்ன தெரியணும்? அவ்வளோதான். ஓகே. பட் இன்டர்வியூல இன்னொன்னு மொக்கையா கேட்பானுங்க. ஸோ ஐ மீன் மொக்கையா கேட்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செலக்ட் கிளாஸ்ல இல்லாத ட்ராப் டவுனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கைண்ட் ஆஃப் பூட் ஸ்ட்ராப் ட்ராப் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, இப்போ இதுதான் அதோட எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா, மேல் அண்ட் ஃபீமேல் 2 ஆப்ஷன்ஸ் வருது இல்லையா? ஸோ இது வந்து ட்ரூப் ஐ மீன் சாரி இது வந்து பூட் ஸ்ட்ராப் ட்ராப் ஸோ இது வந்து பூட் ஸ்ட்ராப் ட்ராப் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஆக்சுவலி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா டிவ் இருக்கு. டிவ்வுக்குள்ள ஒரு இன்புட் இருக்கு, ஐ இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா டெக்ஸ்ட்டா தான் வரும். டிவ், ஸ்பேன் அந்த மாரி தான் வருமே தவிர, செலக்ட்ன்றது வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் கிளாஸ் செலினியம்ல இருக்க செலக்ட் கிளாஸ வச்சு இத வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. அப்ப எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஜெண்டர் வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண அப்புறம் இந்த மேல் ஆர் ஃபீமேல் வரும். அத வந்து நம்ம கிளிக் பண்ணணும். ஓகே. ஸோ பேசிக் கிளிக் ஆக்ஷன்ஸ் தான். ஆம் மேபி நீங்க ஹோம் ஒர்க்கா ட்ரை பண்ணலாம். இல்லன்னா நானே ஆன்சர் குடுத்துர்றேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இதோட யூனிக் லொகேட்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டெக்ஸ்ட் பாத் யூஸ் பண்ணி அண்ட் இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ எக்ஸ்பாத் கண்டுபிடிக்கல. என்னோட ஓன் ப்ராடக்ட். இப்படி தான் அப்பப்போ மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ அத வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இங்க வந்து இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஓகே. ஸோ பூட்ஸ்ட்ராப் ட்ராப் டவுன் அண்ட் இங்க வந்து ஃபர்ஸ்ட் டிரைவர் டாட் கெட்ல அந்த யூஆர்எல் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் அண்ட் தென் இந்த ட்ராப் டவுன். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை எக்ஸ் பாத் அண்ட் அதுக்குள்ள டாட் கிளிக். ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த எலிமெண்ட் கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண அப்புறம் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் வரும். ஸோ மேல வந்து நம்ம கிளிக் பண்றோம் அப்படின்னா, ஆம், இந்த ஆப்ஷன் தான். ஓகே. ஸோ கிளிக் அண்ட் இங்க போயிட்டு டாட் கிளிக் அண்ட் இது வந்து காப்பி பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ இதை ரன் பண்ணி பார்த்தலாம். ஸோ ரைட் கிளிக் ரன் as ஜாவா அப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் முடியும். அதுக்கப்புறம் அந்த டிரைவ் டாட் கெட்ல அந்த பேஜ் போகும். அந்த பேஜில் போயிட்டு அந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து மேல் கிளிக் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேல் வந்து கிளிக் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இப்படி தான் வந்து பூஸ்ட் ட்ராப் டவுன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணணும். செலக்ட் கிளாஸ் வந்து அதில் ஒர்க் ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த HTML டிசைன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த HTML டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா, செலக்ட் டேக்குள்ள ஆப்ஷன்ஸ்குள்ள தான் அந்த வேல்யூஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. பட் இந்த மாதிரி ட்ராப் டவுன் எல்லாமே CSS வச்சு ட்ராப் டவுன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அது வந்து ஆக்சுவலாக ஒரு ட்ராப் டவுன் இருக்காது. ட்ராப் டவுன் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகே. ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அப்படி ஸ்னாப்ஷாட் ஏதாச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கிட்டர் கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே. சோர்ஸ் கோடோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். என்னோட கிட்டர் ப்ரொஃபைல் போனீங்க அப்படின்னா எல்லாமே வந்து எடுத்துடலாம். ஓகே. ஸோ பெண்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா லூப்ஸ் கண்டிப்பாக எடுக்கிறேன். பட் போக போக வீடியோஸில் அதையும் சொல்கிறேன். ஒரே வீடியோவில் டம்ப் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக என்ன வந்து டிஸ்லைக் கொடுத்துருங்க. ஸோ அது நமக்கு வந்து தேவையில்லாதது ஒன்று. ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next one very soon. Have a nice day. Great year ahead. நியூ இயர் வருது இல்லையா? இப்பயே சொல்லிடுறேன். டாடா பாய்.